அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவரை ராக்காலத்துல யாரோட பேசுறாரு? ஒரு மனிதன். யாரோட? ஒரே ஒரு மனுஷன். நாம இன்னைக்கு என்ன செய்வோம்? 10 பேருக்கு ஊழியம் செய்வோம். ஆனா ஒரு ஆளுக்கு ஊழியம் செய்ய வைக்கப்படுவோம். ஒரு ஆளுக்கா? அவனுக்கா? அவனுக்கா? ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ஆள் தான் யாரும் இல்லாத நேரத்தில் உதவி செய்யலாம். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போல ஒரே ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணார், இந்த நிக்கதேமுக்கு. ஆனா அந்த நிக்கதேமு அந்த ஒரு மனிதன் தான் ஆண்டவருடைய சரீரத்துக்கு அவனுக்கும் இதை சுவிசேஷத்தை சொல்லி அவனும் ரட்சிக்கப்பட்டு அவனும் ஞானஸ்நானம் எடுத்து அவனும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவன் நன்றி உள்ளவனாக நிக்கதேமு கர்த்தருக்காக தன்னுடைய ஜனத்திலிருந்து பேசும் ஆண்டுடைய சரீரத்தை எடுத்து அடக்க பண்ணவும் 12 சீசர்களும் சிதறப்பட்டு போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா இந்த நிக்கதேமு கர்த்தருடைய சரீரத்தை வாங்கி நிக்கதேமு கிட்ட இயேசு கிட்ட இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு மனிதனை அற்பமாக அவனை கொண்டு கர்த்தர் எந்த வேலையும் செய்யவில்லை.